பாருங்க எத்தனை நாள் ஆச்சு இலை வெயில கொண்டு வந்து காட்டி. ஆமாம்மா அது இந்த 2-3 நாள் போன வாரத்தில் வெயிலே இல்லைங்க, மழை மட்டும் இருந்துச்சு. அப்புறம் இவனும் தூங்கிட்டே இருந்தோம், 9:30 மணிக்கு தான் எந்திரிப்பான். இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்கிறா, அதான் வெளியே கூப்பிட்டு வந்தா கரெக்டாக வெயிலும் வருது. நான் கூட்டிகிட்டு வந்து குறை சொன்னங்காட்டி வந்து வச்சுட்டு எப்படி சீன் போட்டுக்கிறவர். நான் சொன்னேன் வெளியே போய் கொஞ்ச நேரம் இது பண்ணுங்க சொன்னீங்க. இப்போ ஆமாம் பாருங்க பார்த்தா சூரிய ஒளி பார்த்தா எனக்கு தும்மல் வந்துடும். அதே மாதிரி என் பையனுக்கு சூரிய வெளியே கூட்டிகிட்டு வந்தாலும் தும்பிடுறான். இந்த சிம்டம்ஸ் கூட ஒத்து போகுது பாரு. காய்கறிக்கெல்லாம் இந்த வெளிச்சத்தை பார்த்தா தும்பல் வராது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல பிரைட்டான பல்பு வெளிச்சமோ இல்லை சூரிய ஒளியோ பார்த்தா எனக்கு தும்மல் வந்துடும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். காலையில் தான் ஆதிரன் தங்கத்தை வந்து இன்னைக்கு இள வெயிலில் காட்டியிருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னைக்கு 28. இன்னொரு 13 நாள் 15 நாளைக்குள்ள உங்களுக்கு ஃபேஸ் ரிவால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 மாதம் கம்ப்ளீட் ஆனவுடனே ஃபேஸ் ரிவால்வ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிச்சுக்காதீங்க. நிறைய பேர் வந்து 5 மாதம் 6 மாதமெல்லாம் காட்ட வேண்டாம்னாலும் சொன்னீங்க. அப்படியெல்லாம் அந்த அளவுக்குலாம் வேண்டாம், வெயிட்டிங் பண்ணி வைக்க முடியாதுப்பா. நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் இப்பவுமே அண்ணா காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இன்னும் ஒரு 10 நாள் 13 நாளுக்குள்ள உங்களுக்கு ஃபேஸ் ரிவால்வ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சொரக்காய் குழம்பு காயத்ரிக்கு வச்சு தரலான்ட்டு இருக்கேன். பெரிய வீடியோ என்னால் போட முடியல இன்றைக்கி, எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் Q&A வீடியோ கொஸ்டின் எல்லாம் கேட்குறதா கேளுங்க, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் பதில் கண்டிப்பாக அதெல்லாம் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய விதை போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நீ பாருங்கள், இது வந்து வெந்தய செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல, கொத்தமல்லி செடியா என்னன்னு தெரியல, வந்துட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. காயத்ரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆமாம் இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் மட்டும் தண்ணியே ஊற்றுறதுல இந்த செடிக்கு. ஆனால் பாருங்கள் பூவாக பிடிச்சி தொங்குது, ஏகப்பட்ட பூ. செம்பருத்தி இது பாருங்க எத்தனை பூன்னு பாருங்க. ஆனால் வெறும் பூவே நான் பொறிச்சு தின்னுக்கிறது இப்போலாம். இங்கே பாருங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த பூவு. சரி எவ்வளோ அழகாக தெரியுது கேமராவுக்கு. ஆமாம் ஆதித்தங்கம் செல்லக்குட்டி என்ன பண்ணுறீங்க? இது பேசணும்னா நல்லா சிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சிரிச்சு இப்போ எங்கள் ஃபேஸ் பார்த்து பழகிட்டோன்னா அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரிவீல் பண்ணிடுறோம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.